தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காமராஜர் குறித்த திருச்சி சிவாவின் பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். காமராஜரின் பெரும் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவாவிற்கு கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிவிட்டிருக்கிறார். காமராஜர் மறைவும் தருவாயில் கருணாநிதி அவர்களின் கையை பிடித்துக் கொண்டு புகழ்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய பச்சை போய், திமுகவின் வரலாற்று திருப்பிற்கு ஒரு அளவே இல்லையா என்று கடுமையாக சாடி கேள்வி எழுப்பியிருக்கிறார். காமராஜர் பற்றி ஸ்டாலினும் திமுகவும் பேசுவதெல்லாம் நகைமுரணாக இருப்பதாக கூறியிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர், பெருந்தலைவர் குறித்து சர்ச்சையான விவாதங்களை நடப்பது சரியில்லை என்றால் அந்த சர்ச்சையை ஆரம்பித்தது யார்? உங்கள் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தானே என்று சொல்லி இருக்கிறார். அதை வைத்து சமூக ஊடகங்களில் முழுக்க காமராஜர் குறித்து அவதூறுகளை அள்ளி வீசிக்கொண்டு இருப்பது திமுகவினர் தானே என்ற ஒரு கடுமையான சொல்லை சொல்லி அதையும் சாடி இருக்கிறார். காமராஜர் குறித்து கருணாநிதியின் பழைய முரசொலி சித்திரங்கள் எல்லாம் யாரும் மறந்துவிடவில்லை. அப்படி கர்மவீர காமராஜர் மீது பன்னெடுங்காலம் கருணாநிதி வகையராக்கள் கொண்டிருந்த வன்மத்தை இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலம் காமராஜர் புகழை மழுங்கடிக்க துடிக்கும் அற்ப செயலை செய்வது திமுக தானே என்ற கேள்வியும் முன்னெடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். இவரே வெடிகுண்டு வைப்பாராம், இவரே அதை தடுப்பது போல நடிப்பாராம் என்று நடிக்காதீர்கள் என்று முதலமைச்சரை டேக் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். ஒன்றை தெளிவாக சொல்கிறேன், உங்களையோ உங்கள் அடிப்படையிலே ஒருபோது மக்கள் உழைத்த காமராஜரின் புகழை துளியும் குறைத்துவிட முடியாது என்று கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்து காமராஜரின் புகழ் வாழ்க என்பதையும் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பேசியிருக்கிறார். திருச்சி சிவா சர்ச்சைக்குள்ளான விஷயத்தில் முதலமைச்சரும் இன்று ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக எக்ஸ்தல பக்கத்தில் இவ்வளவு விஷயங்களை நாம் கவனம் செலுத்த கூடாமல் நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். தற்போது முதலமைச்சரின் ட்வீட்டையும் சுட்டிக்காட்டி சிவாவுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.